வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் வந்து உரையை படிக்காம வெளியேறிவிட்டார். இந்த ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப்ன்ற மாரி திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஆளுநர் ஆர்.என். ரவி ஒரு மிகச்சிறந்த நாலேட்ஜ் உள்ள ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. பெரிய அளவுல நாலேட்ஜ் உள்ளவர். என்எஸ்ஏக்கு வருங்காலத்தில போகக்கூடிய அளவுக்கு ஒரு நாலேட்ஜ் உள்ளவர். இன்றைக்கி இந்தியாவில இருக்கிற அந்த உளவு அமைப்புகள்லாம் அவர்கிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு ஒரு மிக நீண்ட அனுபவம் உள்ளவர். சிறந்த மனிதர். நீங்கள் அவரை ஆர்எஸ்எஸ் ரவி அதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லா மாதிரியும் இருக்க மாட்டாங்க. எல்லா கட்சியிலையும் அப்படி தானே. அப்போ அவர் வந்து வேறு லெவல். இந்த ஜாதி பார்க்குறது கிடையாது, மதம் இதெல்லாம் பார்க்காத ஒரு மனிதர். குறிப்பாக இந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாரும் உதவி பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதர். என்னமோ தெரில, அவரை போட்டோன்னா இங்கே ஒரு மோதல் இதாக போய்கிட்டு இருக்குது. சில சர்ச்சை கருத்துக்கள்லேயும் அவர் மாட்டிக்கிறார். அதிகாரின்ற முறையில் அவர் வந்து இந்த ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது. இப்போது இன்றைக்கி கூட இந்த விவகாரத்தில் நான் பொதுவாக டிஎம்கேக்கு எதிராக அந்த மாதிரி கருத்து ட்வீட்லாம் பண்ணுவேன். நமக்கு நான் அசைன் பண்ண ஆட்களை வந்து 8 தலைமுறை இழுத்து திட்டிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் போட்டது வந்து ஆளுநருக்கு கிட்டத்தட்ட அவருடைய நடத்தைக்கு எதிராக. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நம்முடைய ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம். ஆளுநருடைய பதவின்றது இந்த மாவு ஆட்டும் போது மாவு தள்ளுவாங்கல்ல, இந்த மாதிரி தள்ளுற வேலை மட்டும்தான். நான் தான் மாவாட்டு சரி செய்ய வேண்டியது அவரோட வேலை. அவ்வளோதான். சட்டத்தை இந்த கான்ஸ்டியூஷன் ஹெட் அவர் தான். அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஜனாதிபதியுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அவர். அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஒர்க் மட்டும்தான் பார்க்க முடியும். அதை தாண்டிலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுடைய உள் விவகாரத்தில் தலையிட முடியாது. இதுக்கு நான் உதாரணம் சொல்லணும்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு இலாகா இல்லாத அமைச்சர்னு அறிவிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஆளுநர், நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு ரிப்ளை பண்ணுறேன். அவரை பதவி நீக்கணும்னு ரிப்ளை பண்ணுறாரு. அன்றைக்கும் நாங்கள் இதே மாதிரி தான் சொன்னோம். 1000 பிரச்சனை இருக்கும். செந்தில் பாலாஜி கைது பண்ணி சிறையில் இருக்கலாம், எங்களுக்கு கூட அது கரெக்டு. அவரை போய் எதுக்கு இலாகா இல்லாத அமைச்சரை வைக்கிறீங்க? ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய முதலமைச்சருக்கு தான் முழு உரிமை இருக்குது, தனக்கு கீழே யார் இருக்கணும் அப்படின்றதெல்லாம். வேறு யாரும் அதை தீர்மானிக்க முடியாது. அந்த வகையில் அவர் செந்தில் பாலாஜியை இலாகா இல்லாத அமைச்சராக வைப்பது சரி. ஆளுநர் இதில் வரம்பு மீறுறாரு, கான்ஸ்டியூஷனை அவருக்கு புரியல அப்படின்னு சொன்னோம். நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றமும் இதை தான் சொல்லிச்சு. கண்ணா அவன் வேலையை பாரு, இது வந்து இவருக்கு தான் இப்போ இது இருக்குது. ஆனாலும் நாங்களும் சொல்கிறோம், இப்படிப்பட்ட மனிதர் அமைச்சராக இருக்கலாமான்றத முதல்வர் யோசிங்க. ஆனால் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், நாங்கள் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கான்ஸ்டியூஷனை உச்சநீதிமன்றமும் கரெக்டாக மெயின். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை கிடைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக தகுதி இழப்புக்கு ஆளானோன்னா அவர் அமைச்சர் பதவி போயிடுச்சு, எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு. அவர் மேல்முறையீடுக்கு உச்சநீதிமன்றம் போகும்பொழுது உச்சநீதிமன்றம் அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறாங்க. தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுனா அந்த என்ன வரும்னா, நீங்கள் வந்து அந்த தகுதி இழப்பு எல்லாமே கட்டாயிடும், மறுபடியும் உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கிடைச்சிரும். நீங்கள் அப்போவும் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, பழையபடி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு லெட்டர் அனுப்புகிறாரு. நான் செஞ்சு வைக்க மாட்டேன், இதை பற்றி நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணும்பொழுது கோர்ட்டுக்கு விஷயம் போகுது. அப்போ இன்னும் கடுமையாக கோர்ட்டு கண்டிக்குது. உங்கள் வேலை இது கிடையாது, நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், சட்டமன்ற எம்எல்ஏக்களுடைய தலைவர், தன்னுடைய அமைச்சரவையில் யார் இருக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை அவருக்கு தான் இருக்குது, நீங்கள் இல்லை. நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், அவ்வளோதான் அவங்க ஒர்க்குன்றதை ரொம்ப அழுத்த திருத்தமாக இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணுமான்ற அளவு பண்ணாங்க. அப்போ இந்த பிரச்சனை இது தமிழகம், தமிழ்நாடு, இந்த மாதிரி பல பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள். இதில் இன்னொரு ஜோக் என்னென்னா, எப்போல்லாம் டிஎம்கேக்கு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இவர் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க காப்பாற்றி விட்டுருவார். அவர் அறியாமையே பல தடவை நடந்திருக்கு. இன்றைக்கும் பாருங்கள், யார் அந்த சாரை பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு பேட்ஜி கிச்சிலாம் குத்திக்கணும், எல்லாத்தையும் தூக்கிக்கணும் வந்து நின்னா இவர் வாட்டில் வெளிநாடு பண்ணிட்டு போய் இந்த நியூஸ் பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. இந்த மேட்ரு ஒன்றும் இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணார், டிஎம்கே காப்பாற்றி விட்டாரா? இது ஒரு விஷயம். கவர்னர் ஏன் இன்னைக்கு இந்த வேலையை பண்ணார் அப்படின்றப்போ, ஏன் அவர் கேட்குற கோரிக்கையில் என்ன தப்பு இருக்குது? பொதுவாக மற்ற மாநிலங்களில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே பாடிட்டு தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா 2 தடவை தேசிய கீதம். பொதுவாக நீங்கள் எல்லா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் அப்படி தான் நடக்கும். அப்படி எல்லா மாநிலத்திலும் இருக்குது அப்படின்னு கவர்னர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு நியாயப்படி பார்த்தா அவருடைய கோரிக்கை கரெக்டு. ஆனால் சட்டப்படி பார்த்தீங்கன்னா அதையும் தீர்மானிக்க வேண்டியது
தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. ஏன் இதை சொல்கிறேன்னா, அவர் முதல்ல ஒரு ட்வீட் போட்டு அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிவிட்டு 2வது போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த மாதிரி இருக்குது, இதை இவர்கள் மீறுகிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்கலை, தேசிய கீதத்தையும் மதிக்கலைன்னு முதல்ல ட்வீட் போட்டாங்க. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டன்றதை தூக்கிட்டாங்க. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. என்ன சொல்லியிருக்குது, இது வந்து ஒரு மரபு. இப்போ நீங்கள் எங்கே இதை கடைபிடிக்கணும்னு கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒரு இது இருக்குது தேசிய கீதத்துக்கு. தேசிய கீதம் வந்து பாடினா எந்திரிச்சு நிற்கணும். அதே சினிமா தேட்டரில் பாடினா நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இடத்துல கும்பலாக இது பண்ணுறாங்கன்னா எல்லாரும் பாடணும். பொது இடங்களில் ஒரு நிகழ்ச்சியில் கவர்னரோ லெப்டினன்ட் கவர்னரோ இல்லை ஜனாதிபதியோ கலந்துக்கிறாங்கன்னா முதல்ல தேசிய கீதம் பாடணும், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து, கடைசியில் தேசிய கீதம், 2 தடவை தேசிய கீதம் அப்படின்றது மேண்டேட்டரி. ஆனால் இதுக்கெல்லாம் சொல்லலை. அப்போ மற்ற மாநிலங்கள் பண்ணுது அப்படின்னா அது அவங்க இஷ்டம். இங்கே நாங்கள் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, முடிவில் தேசிய கீதம். தேசிய கீதமே பாடலைன்னா நீங்கள் கான்ஸ்டியூஷனை மீறுறீங்கன்னு அர்த்தம். இது இவர்களுடைய வாதம், அதுதான் கரெக்டு. இங்கே போய்கிட்டு நீங்கள் தேசிய கீதம் முதல்ல பாடலை, அதனால நான் வெளிநடப்பு பண்ணுறேன்னா எவ்வளோ பெரிய போஸ்ட்டு உங்கள் போஸ்ட்டு. அதோடைய மாண்பு தெரியாமல் நீங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விவகாரத்தில் இது வந்து ஒரு மரபு தான். மரபு வந்து அவரவர்கள் இஷ்டம், அதை போய் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டு தேர்ந்தெடுக்கிற கவர்மெண்ட்டு. அப்போ நீங்கள் ஆளுநர் உரையே படிக்காமல் வெளிநடப்பு பண்ணுறீங்கன்னா உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக மக்களை நீங்கள் அவமதிக்கிறீர்கள், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் ஆகுது. அப்போ கவர்னர் இந்த இடத்துல இந்த வேலையை பண்ணிட்டாரு. இன்னொன்று இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டருடைய வேந்தர் யார்? எல்லா யூனிவர்சிட்டிக்கும் வேந்தர் இவர் தான். அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்ததில் இவருக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. ஏன்னா துணைவேந்தரை நியமிக்கல. அப்போ இந்த பிரச்சனைக்கு இவரும் ஒரு மூல காரணமாக அமைகிறாரு. அப்படின்னால உள்ள நுழையும் போத வேல்முருகன், பண்ருட்டி வேல்முருகன் கோஷம் கொடுக்குறாரு. அப்போ இந்த விவகாரத்தையும் மடைமாற்றுவதற்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அப்போ பாஜகவும் இவர்களும் அண்டர் கிரவுண்ட் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு விமர்சனமாக எடுத்து வைக்கப்படுது இல்லை? அது இந்த இடத்துல பார்க்க முடியாது. என்னன்னா நீங்கள் பாஜக வேற, கவர்னர் வேற. பாஜக சொல்கிறதெல்லாம் கவர்னர் செய்வார்னு சொல்ல முடியாது. ஆனால் மத்திய அரசு சில இது சொன்னால் அவர் செஞ்சு ஆகணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ளே போக வேணாம். பாஜகவோட இவங்க உறவு இருக்காங்கன்னு அந்த நாணய வெளியீட்டுலேருந்து பல இது பார்த்துக்கலாம். இந்த விவகாரத்தில் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பெருசாக சட்டசபையில் எதிரொலிச்சிருக்கணும். அந்த விவகாரம் இவர் பண்ணதுனால மாறி போச்சு. அப்போ மடை மாற்றுறதுக்கு இவரும் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் உதவுனாரோ அப்படின்றது ஒரு விமர்சனம். அண்ட் ஆல்சோ வந்து இன்னைக்கு அதிமுக வந்து சட்டசபைக்குள்ள நுழையும் போதே யார் அந்த சார் அப்படின்ற பேட்சோட வந்திருக்காங்க. இத்தனை நாடா ஒரு ரொம்ப மைல்டா போயிட்டு இருந்தது. இப்போ அதிமுக திடீர்னு போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்கு. இதை பத்தி உங்களோட பார்வை என்ன சார்? எதிர்கட்சி அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணும் அப்படின்ற ஒரு அற்புதமான வசனத்தை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இருந்தப்போ சொன்னார். சேமாக தான் பதில். அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்க. இவ்வளோ நாளாக இதை பண்ணலன்றதான் எடப்பாடி மேலேயும் அதிமுக மேலேயும் வச்ச விமர்சனம். அண்ணாமலை அதை பண்ணதுனால தான் சல்லுன்னு முன்னாடி வந்துட்டார். அதை பண்ணிக்கிட்டதுனால தான் சீமான் முன்னாடி இருக்கார். இதை பண்ணாதனால தான் 2% சிபிஎம் தடுமாறிக்கிட்டு இருக்குது. மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன் வாங்கி கட்டிக்கிறாரு. அப்போது எதிர்கட்சினா இந்த வேலையெல்லாம் பண்ணணும். அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்கல்ல, அரசியல் தான் செய்வாங்க. எங்கே ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அடித்து நவுத்து தான் பார்ப்பாங்க. அப்போது அதிமுக இந்த விவகாரத்தில் மிக மிக அழகாக இந்த ஹேஷ்டேகை பிரபலப்படுத்தி அதை போஸ்டராக ஒட்டி இந்த இதை லைம்லைட்லேயே வச்சுருக்காங்க. இப்போ அண்ணாமலை சவுக்கடி பண்ணார்ல, எல்லாம் சொன்னாங்க சவுக்கடி போராட்டம் அதுக்கு நடத்துகிறாருன்னு பாதி பேர் திட்டினாங்க. ஆனாலும் அதை பேச வச்சார்ல, நெகட்டிவோ பாசிட்டிவோ அண்ணாமலை நோக்கி பேச வச்சாரா? எதுக்காக சவுக்கடி அப்படின்னா இந்த பிரச்சனை. அப்போ அதே லைம்லைட்டில் வச்சாரா? இதுதான் ஒரு தலைவருக்கு தேவை. போராட்ட வடிவங்கள் எத்தனை எப்படி இருந்தாலும் அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை பிரபலப்படுத்துறீங்க. யார் அந்த சார்? ஏடிஎம்கே அந்த ஹேஷ்டேகை முதல்ல பிஜேபி தான் அதை ஹூ இஸ் தட் சார் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டு ஷேமான் ஸ்டாலின் அதை போட்டாங்க. அந்த ஹூ இஸ் தட் சாரை வந்து யார் அந்த சார்னு மாற்றி அதை பெரிய பிரபலமாக்கி போஸ்டர் அடித்து ஒட்டி இது மால்லலாம் ஷாப்பிங் மால்லாம் பிடிச்சி அப்புறம் அதை பிரபலமாக்கி பத்திரிகையாளர்கள் எல்லா தலைவர்கள்ட்டையும் மைக் போடும்போது சார் யார் அந்த சார் சொல்லுங்கள் சார்னு அதுக்கு தலைவர்களும் பதில் சொல்லி அதுக்கப்புறமா அதை அடி அதை இதாகி சட்டசபை வரைக்கும் பேட்ஜ் போட்டு பிளக்கார்ட் பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. திரு வன்னியரசு அவர்கள் விசிகாவை சார்ந்த வன்னியரசு அவர்கள் வந்து அந்த பிரச்சனையில் அந்த சார் வந்து கவர்னராக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 என்ன சொல்லுவாங்க,
ஒரு அனுமானத்தை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. ஸோ மொத்தத்தையும் வந்து கவர்னர் பக்கம் திருப்புறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இவங்க வைக்கிற வாதங்கள் எல்லாம் இந்த டிவி டிபேட்டை கணக்குலேயே எடுத்துக்கூடாது. நெஞ்சு அடைச்சி போயிடும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க சொல்கிற கதைலாம் பேய் கதையாக இருக்கும். அதில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆதரவு ஊடகவியலாளர்கள், அப்புறம் அரசியல் விமர்சகர்ன்ற போர்வையில் அவர்களும் ஆதரவு, அப்புறம் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ்னு தனித்தனியாக வந்துட்டு அவங்க கட்சிக்கு சண்டை போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு சந்தகடை மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த இதெல்லாம் இது இல்லை. இன்றைக்கி கூட நான் காலையிலே போட்டேன், எப்பா உங்களை எல்லாத்தையும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்லேருந்து டைவெர்ட் பண்ணி கவர்னர் காப்பாற்றி விட்டார். ஆளுநர் வெளிநடப்பு சரியா தவறா, அரசியலா, அப்படியா ஏதாவது தலைப்பு போட்டுக்கிட்டு நீ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் அதான் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போதுலேருந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போது இப்போ வன்னி அரசு பேசுறது சரி இருக்கட்டுங்க. அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஆளுநரை பாருங்கள், இந்த ஆளுநரை பாருங்கன்னாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ரோட்டில் மழை காலத்தில் போகிறோம், நம்ம உடனே நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஜிஎன் ரோட்டில் இப்படி ஆள் இப்போ இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது, எல்லாம் விழுந்து வர்றாங்கன்னு நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து என்ன போடுவோம்? இந்த ஐடிவிங்க என்ன போடுற நீ, குஜராத்தை போய்ப்பார், ஊபியை போய்ப்பார். சேம் அதே வாதம் தான் இங்கே நடந்ததை நம்ம உட்காந்து போராடிடுவோம். நம்ம வீட்டு பெண்ணு இந்த மாதிரி நடந்திருக்கேன்னு இவங்களை உட்காந்து முட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுநர் இந்த ஆளுநர் விட்டா பில் கிளின்டன் வரைக்கும் போயிடுவாங்க. அதனால் இவங்கள அந்த வாதத்தெல்லாம் கணக்குலேயே வச்சுக்கூடாது. இன்றைக்கி அந்த எதிர்கட்சிகள் பண்ணுற அரசியல் பற்றி திருமாவளவன் பேசுகிறார். திருமாவளவனுடைய அரசியல், விசிக அரசியல் பேசுறதுக்கு திருமாவளவன் உரிமை இருக்குது. இல்லை அதை தாண்டி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் அரசு என்ன நடக்கணும், காவல்துறை எப்படி பண்ணணும்னு பேசுறதுக்கு அவர் உரிமை இருக்குது. அதிமுக என்ன செய்யணும்னு பேசுறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது? கிடையாது. அப்போ அதுக்கு பேர் என்ன? உச்சபட்ச ஜால்ரா தான் அதுடைய அர்த்தம். இந்த வேலையை பண்ணி தான் நேற்று கே பாலகிருஷ்ணன் வாங்கி கட்டிக்கிட்டு வெளியில் போயிட்டு இன்றைக்கி சண்முகம் வந்திருக்காரு. சேம் அதே வேலையை இன்றைக்கி திருமாவளவன் பேட்டி. அப்போ ஒரு மதிப்பான தலைவர் தன்னுடைய மதிப்பை தானே குறைத்து கொண்டிருக்கிறார். இந்த விவகாரத்தெல்லாம் எதுக்கு நீங்கள் பண்ணணும்? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாமே. நீங்கள் உங்களுடைய கொள்கையை சொல்லலாம், இல்லை டிஎம்கே இதை பண்ணலாம், இல்லை அரசு அதிகாரிகளை சொல்லலாம், அந்த மாதிரி போகலாம். ஆனால் நீங்கள் அதை தாண்டி அதிமுக அந்த விஷயத்தை அரசியலாக்குதுன்னா வேறு என்ன பண்ணுவாங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? சமூக நீதி கூட்டணின்னு வச்சுக்கிட்டு 2017 2021 வரைக்கும் ஏடிஎம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன பண்ணீங்க? வீட்டில் உட்காந்தீங்க. அதனால் இவர்கள் எல்லாருமே நீங்கள் உங்களுடைய அரசியலை தாண்டி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆளுகின்ற அரசுக்கு நீங்கள் முட்டு கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து அப்படியே அமைதியாக பார்த்துட்டு என்னடா இவங்க அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளை காலையில் 10 மணிக்கு வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரையும் அவரை காப்பாற்றும் அதிமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி கண்டித்து திமுக சார்பில் நாளைக்கு போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி திரு RS பாரதி அவர்கள் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அதிமுகவும் பாஜகவும் இதுல எங்கேருந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, கள்ள கூட்டணின்றது எனக்கு சுத்தமா புரியல. அதாவதுங்க, ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்ற மாதிரி இன்னைக்கு இவங்க அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ருக்கு நான் சொன்னேன், ஆளுநர் மடை மாத்திர வேலை உதவுதா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரை எப்படி பின்னுக்கு தள்ளுறது? அப்போ ஆளுநரை எதிர்த்து போராட்டம், இதுக்கு மட்டும் போலீஸ் பர்மிஷன்லாம் கொடுக்கும். அது சரி, ஆளுநரை எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்க. இதில் ஆளுநரை காப்பாற்றுறோம் அதிமுக தான் அவர் சொல்லிட்டு இருக்கும் போது பிளக்கார்டை பிடிச்சிட்டு கோஷம் போட்டுன்னு இருந்தாங்கல்ல. அவர் உக்காருங்க தேசிய கீதம் பண்ணோன்னா இவங்க கண்டுக்கவே இல்லை, பிடிச்சிட்டு இது பண்ணாங்க. இது ஒன்று. இதில் வந்து நைஸாக ஒரு நரேஷனை நான் திருப்பி சொல்கிறேன், அதிமுக பாஜக கூட்டணின்றத கருத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இது ஏன்னா இந்த மாதிரி உருவாக்குனாதான் இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க அந்த சைடு பேரம் பேசுறதுக்கோ போகிறதுக்கோ கூட்டணி அமைக்கிறதுக்கோ எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. மக்களும் இவங்க திருந்தவே மாட்டாங்கடா, இந்த பாஜக கூட தான் இந்த அதிமுக அப்படின்னு. பாஜக எதிர்ப்பு அரசியல் இருக்குல்ல, அதில் அதிமுகவும் பிடிச்சி தள்ளி விடுறது. இந்த வேலையை 2024 பண்ணாங்க. தள்ளி விட்டு இவங்க ஜெயிச்சா பிறகு பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம், கூட்டணியில் இருந்த அண்ணாமலையை உடச்சி ஏடிஎம்கே திட்ட வச்சு ஓட்டை பிரித்து அண்ணாமலை மூலயமாக திமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வேலையும் பண்ணாங்க. இந்த வேலையெல்லாம் நடக்கும். இதுக்கு ஏடிஎம்கே டக்குன்னு பதில் சொல்லணும், இறங்கி அடிக்கணும். ப்ளஸ் பத்திரிகையாளர்கள் நீங்கள் என்ன வருது பாருங்கள், ரஜினியை போய் ஓபிஎஸ் பார்த்தா எப்படி நரேஷன் கிரியேட் பண்ணுறாங்க, ரஜினி மூலியமாக ஓபிஎஸ் மூலியமாக பாஜக கூட்டணி வைத்து ஒரு பெரிய அணி அமைக்க ட்ரை பண்ணுறாங்க. வருதா? ஓபிஎஸ் 50 பொதுக்குழு 3 எம்எல்ஏ வச்சுக்கின்னு ஒன்றும் இல்லாமல் ஓட்ட வண்டியை ஓட்டின்னு இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்லேருந்து எந்தெந்த கோர்ட்டு உலகத்துல எல்லாத்துக்கும் போயிட்டாரு. நீங்கள் அதிமுக நீக்கப்பட்டது தாங்க, நீங்கள் அந்த கரை வெட்டி கூட கட்டக்கூடாது அப்படின்ற அளவு போயிட்டாங்க. அவர் போய் ரஜினியை பார்த்தாங்கன்னா பார்க்காட்டிங்களா? இல்லை ரஜினி வந்து இதில் எடப்பாடி வாங்க, நீங்கள் வாங்க, அமித்ஷா வாங்கன்னு எதாவது பண்ண முடியுமா ரோலு? அப்போ இந்த நரேஷன் அந்த ஒரு வகை தான் RS பாரதி அறிக்கையும்.
ஆக்சுவலாக வந்து நேற்று ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வந்து ஓபிஎஸும் ரஜினியும் கூட்டணி சேர்க்கிறார்களா, பாஜக வெற்றி பெறுமா அப்படின்ற மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து இந்த மாதிரியான ஒரு டிபேட்டை நடத்துறது, இது இது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான டிபேட் சொல்றேனுங்க. இது எல்லாமே அசைன்மெண்ட். இந்த அசைன்மெண்ட்டுக்கு பின்னாடி பல ஸ்வீட் பாக்ஸ்கள், பல விஷயங்கள் இருக்கும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய பேர் கெட்டு போனது காரணமே இதுதான். இந்த மாதிரி விஷயத்தை உருவாக்கி ஒரு நரேஷனை கிரியேட் பண்ணி டிஎம்கேவை அந்த கூட்டணியை வலுவா வச்சுக்கிட்டு எதிரில் இருக்கவங்கள காலி பண்ற வேலை. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மொத்தமே திமுகவோட கைகளுக்கு வேறன்னா இன்னைக்கு வேணா நீங்க போறீங்கல்ல, நீங்க நைட் என்ன டிபேட் நடந்து பாருங்க. நான் சொன்னது இருக்குதா இல்லையா பாருங்க. ஆளுநரின் அந்த புறக்கணிப்பு அரசியலா ஆதாயமா, இப்படி ஏதாவது தலை போட்டு 4-5 லகட பாண்டியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். அதில் ஒருத்தர் சொல்லுவார் அரசியல், இவர் வந்து அதிமுகவோட சேர்ந்து இது பண்ண போறார், அது பண்ண போறார், இப்படியே தான் ஓடும். அதனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்னைக்கு மக்கள் பிரச்சனை பற்றி பேசியிருக்குது? அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரை எத்தனை பேர் எடுத்துகிட்டு பேசினாங்க? அதுலேயும் தப்பு தப்பாக தான் பேசியிருந்தாங்க. அந்த விசாரணையை இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தாங்க. சிக்கியது 10 பெண்களின் வீடியோ, கதற அது இது ஆச்சா பூச்சா. அப்போ என்கிட்டலாம் கூட வந்து கேட்டாங்க பேட்டிக்கு. நான் சொன்னேன், ஒரு விசாரணையை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு முடியாதுங்க. விசாரணை எப்படி போகணுன்னு வேணால் நான் சொல்கிறேன். அவர்கிட்ட கேட்ஜெட்ஸ் எடுக்கிறாங்க, செல்ஃபோன் எடுக்கிறாங்க, அவர் யாருக்காவது ஷேர் பண்ணியிருக்காரா, அந்த டீட்டெயிலாம் எடுப்பாங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஷேர் பண்ணி அழிச்சிருந்தா கூட அதை எடுக்கிற அளவுக்கு சைபர் கிரைம்கிட்ட இருக்குது. ஒருவேளை வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்காரு அப்படின்னா சைபர் கிரைமே கவர்மெண்ட் மூலிமா வாட்ஸ்அப் இதுக்கு இது கொடுத்து என்ன பேசுகிறேன்னு கூட எடுக்க முடியும். இப்படி தான் விசாரணை நகரும். அதில் யார் சிக்கிறாங்களோ அதை ஒட்டி விசாரணை நகருங்க. நீங்கள் உட்காந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதீங்கன்னு. என்ன இது மாட்டிச்சு, அது மாட்டிச்சு. திருப்பூரில் ஒருத்தர் போட்டவன் எல்லாம் டிஜிபி ஒரு அறிக்கை விட்றாரு, இந்த மாதிரிலாம் போடாதீங்க, விசாரணையை பாதிக்கும்னு. அதையும் வைக்கலாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. இது காலையில் இவன் போடுறான், கதற 10 மாணவிகள், ஏராளமான இது திருப்பூர் ஆள், அவர் தான் அந்த சாரா எல்லாம் போடுறான். ஈவினிங் வந்து அவர் சொல்கிறாரு, வேணாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தப்பு, ஊடகங்கள் இப்படி பண்ணுறது, ஊடகங்கள் இப்படி பயிர்றதுலாம் தவறு அப்படின்னு மறுபடியும் இவனே கார்டு போடுறான். இவரே தப்பு பண்ணுவாராம், இவரே அதுக்கு இது பண்ணுவாராம். இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதுதான். இவரே பாம்பு வைப்பார், இவரே எடுப்பார். இதுதான் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய ஒர்க்காக இருக்குது. இதுக்கு போட்டியாக சமூக ஊடகங்கள் அவன் போட்டானா நம்ம பங்குக்கு ஒருத்தர் வந்து உட்காருவார், அவர்கிட்ட கேட்பாங்க. அவர் ஒன்று இந்த மாதிரிங்க, அவர் ஒருத்தர் சொல்லுவார், அவன் பார்த்தீங்கன்னா 8 ஜீப் வச்சுக்கிறான். எவ்வளோ? 8 ஜீப்பு. பார்த்தீங்கன்னா 4 பங்களா. எத்தனை? 4 பங்களா. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை கொண்டு போய் அடைச்சி வச்சு 10 நாள், எவ்வளோ? 10 நாள் இப்படியே பேசுறது. அது ஒன்று 8 நாட்கள், 4 பங்களா, 10 பெண்கள், கதறன்னு தமிழில் போட்டோன்னா நம்மளால பக்கத்து வீட்டு பாத்ரூம் எட்டி பார்க்குற பாட்டி பார்த்தீங்கன்னா பேஜ் பிச்சுக்கிட்டு போவோம். 2 லட்சம், 5 லட்சம், 8 லட்சம். அவர் பேசினார்லாம் பிச்சுக்கிட்டு போதியா, அவர் எப்படியா பிடிச்சி ஒரு பேட்டி எடுக்கணும். அங்கேயே வந்து உட்காந்து என்ன சொல்லுவார், இந்த தடவை ஊட்டியில் சொகுசு பங்களா, அங்கே கடத்தி சென்று மாணவிகளை கதற அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிச்சுட்டு போவோம். சொன்னதுக்கு இதுக்கு எல்லாம் என்னடா ஆதாரம், உனக்கு யாரா சொன்னது, எங்கே இருந்தது, அதிகாரி சொன்னானா அப்படின்னா கவலையே பட மாட்டாங்க. 40 எம்எல்ஏக்கள், எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் கூட்டு சேர்ந்து விட்டார்கள், பொதுக்குழு கூட்டத்தில் உடைத்து கொண்டு வெளியே போக போகிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் பேசினார். பொதுக்குழு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இவர் வாட்டில் கம்முன்னு போயிட்டாரு. மறுபடியும் வேற ஒரு இதில் உட்காந்துட்டு மறுபடியும் எதை ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமே பண்ணல. 40 எம்எல்ஏன்னு சொன்னோமே, எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் சேர்ந்து உடச்சிட்டு போகிறான்னு சொன்னோமே, அது நடக்கவே இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு, ஏன் சார் அன்றைக்கி என்னமோ சொன்னீங்க, ஒன்றுமே நடக்கலையா சார் அப்படின்னு அவனும் கேட்கல. இவரும் அதுக்கு வெக்கப்படவே இல்லை. அடுத்த இது வந்துட்டு அவர் பெரிய ஒரு அரசியல் மேதமா அவர் உட்காந்து பதில் சொல்கிறார், மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்குது. இதுதான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள். இது முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்காது. ஓரளவு பீட் ரிப்போர்ட்டர் இருப்பான், சோர்ஸ் கூட பேசுவான், டீட்டெயில் எடுப்பான். அந்த டீட்டெயில் ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டி குறைச்சி எழுதுவாங்க, ஆனால் உண்மைத்தன்மை இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு சேனலில் கூட எடுத்துட்டிங்கன்னா 10 டிவி இருக்கும், 10 சேனல் இருக்கும். இவன் சேனல் தவிர 10 இருக்கும். அதில் ஒருத்தன் போட்டான், அந்த இவர் தப்பி ஓடினார் ஞானசேகரன் அப்படின்னு. என்ன தப்பி ஓடினா கேள்வியா, இவன் வந்து அவன்கிட்ட கேட்பான். யாரு எவன் போட்டானோ அவன்கிட்ட தான் கேட்பான். என்ன மாமே இந்த மாதிரி தப்பி ஓடனான்னு போட்டிருக்கேன். ஆமாம் என் தப்பி ஓட்டான். உடனே சார் உறுதி சார் தப்பி ஓட்டான். இவர் இதே மாதிரி எல்லா இதிலும் நடக்கும். இன்னொருத்தர் பார்த்தா எல்லா சேனலும் பிரேக்கிங் போட்டுருவான். அவன் பார்த்தா அங்கே தான் இருப்பான். என்ன என் தப்பி ஓடினாரு, எங்கே கேட்ட, போட்டார்ல தப்பி ஓடினார், அவர்கிட்ட கேட்டேன் சார், அவர் சொன்னார் சார். நீ உன் சோர்ஸ் என்ன, போலீஸ்கிட்ட எங்கேயா கேட்கணும் சார், இது மாதிரி தப்பி ஓட்டான்றாங்கண்ணா, என்ன சார் இது, இன்ட்லியோ இல்லை ஐஎஸ்ஓ இல்லை எஸ்பிசியோட கேட்டிங்கன்னா கரெக்டு, இல்லை சார் தப்பான தகவல் அது. இந்த மாதிரி வேலைலாம் இப்போ நான்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்ன சார் இந்த மாதிரி நடக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு பார்க்குறேன், திருப்பரங்குன்றமாக ஏதோ கோயிலில் பள்ளிவாசல் தொழுகை நடத்த அனுமதி இல்லை, போராட்டம் முஸ்லீம்கள். என்னடா பள்ளிவாசல்னால் தொழுகை நடத்துவாங்க, இவ்வளோ ஆண்டுகளாக நடத்தியிருப்பாங்க, திடீர்னு அனுமதி இல்லை, என்ன இது. உடனே நான் கேட்குறேன் அதிகாரிகளை, என்ன சார் இது இந்த மாதிரி
இது என்ன சார் புது பிரச்சனை? ஏன்னா இது வந்து ஒரு கம்யூனல் தான் மாறும். இல்லை சார் அப்படி இல்லை, அங்கே வந்து போராட்டத்தில் இவங்க ஆடு வெட்டுறதுக்கு இது பண்ணுறாங்க, இந்த இதுலலாம் ஆடு வெட்டுவாங்களா சார்னு நான் சொன்னேன். அப்படிலாம் வெட்ட மாட்டாங்க, பொது இடத்துலலாம் பக்ரீத் போன்ற நேரங்களில் வெட்டுவாங்க, மற்றபடி பண்ண மாட்டாங்க. இப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது. இப்போ இதை போய் நான் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி பேசுனா கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக. எப்போவுமே ஓரளவுக்கு உண்மையை தேடணும். அப்போ உங்களுக்கு சோர்ஸ் இருக்கணும். இங்கே சோர்ஸ்லாம் கிடையாது. அந்த யூடியூப்பில் வந்துச்சா பேஜ் எவ்வளோ வருது? 1,00,000 அவர் கூப்பிடு சார், திட்டு சார், அவர் எப்படி அரெஸ்ட் ஆனார், அவர் இப்படி இப்படி எத்தனை பெண்ணு சார்? 30 பெண்கள். இது ஒன்று, அதுக்கு என்ன ஆதாரம் சார் சொல்கிறீங்களே, எந்த அடிப்படையில் சார்? அதெல்லாம் கேட்கவே மாட்டார். 30 பெண்கள் வந்து எப்படி சார் அப்படின்னு தான் கேட்பாரு. இல்லை, இவர்கள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதே இல்லை சார். இந்த மாதிரி பொய்யான இதை வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறவங்களாம் வந்து போலீஸ் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? போலீஸ்லாம் எப்படின்னா, நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஓடிட்டே இருக்க முடியாதுங்க. ஓரளவு தான் ஓட முடியும். அதில் அரசை பாதிக்கிற இல்லை அரசில் இருக்கிற முக்கியமான ஆளை பாதிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்புறது, சம்மன் போடுறது. அதுலேயும் வந்து அந்த குறிப்பிட்ட 7 ஆண்டு கீழே இருக்கிறதுலாம் அந்த கைது கிடையாது. ஆனால் அதுலேயும் கைதுலாம் பண்ணுறது அந்த மாதிரி. இன்னொரு பக்கம் ஒருத்தன் எனக்கு என்னென்னு பேசிக்கிட்டே இருப்போம். அரசுக்கு ஆதரவாக எதிர்கட்சியினை பற்றி எனக்கு என்னென்னு பேசுவான். அவங்களாம் நல்லபடியாக சுகபோகமாக. ஆனால் கீழே நீங்கள் அந்த ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம திட்டு வாங்குவாங்க. வெக்கமே பட மாட்டாங்க. வெக்கப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வருமா? சாப்பிட முடியுமா? அதான் விஷயம். அதனால் இது உலகம் அப்படிங்க. பொய்யும் இருக்கும், உண்மையும் இருக்கும், எக்ஸாகரேட் பண்ண எல்லாமே இருக்கும். எப்படின்னு தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களுடைய வேலை. நம்மளால முடிஞ்சது. இப்போ நான்லாம் எப்படி யோசிக்கணும்னா, என்ன உண்மை அதை பேசிட்டு போவோம். கவர்னருடைய சைடுலாம் கூட நமக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க. அதுக்காக இதுதான் ரைட்டுங்க, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு சார் கரெக்டு சார்னு போடுறதெல்லாம் கிடையாது. இதில் என்ன உண்மை இருக்குது, சட்டம் என்ன சொல்லுது, அவ்வளோதான். இஷ்யூ பேஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்களை யாரும் தொடவே முடியாது. ஒரு அனலைஸ்லேயே இருக்கணும். இது வந்தால் இப்படி, இப்படி வந்தால் அப்படி, அப்படி நம்மளுக்கு தெரியலையா, கையில் செல்ஃபோன் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இது பார்க்கலாம். அப்படி இல்லையா, சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்கலாம், இல்லை யாராவது சீனியர்ஸ்கிட்ட கேட்கலாம். இப்படி தான் நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்துக்க முடியும். அதெல்லாம் கிடையாது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அவன் போட்டானா நம்மளும் போட்டுருணும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அந்த சைட்லேயே இல்லை யாருமே, அந்த உண்மையை தேடுற சைடே இல்லை. நிச்சயம் சார், நீங்கள் சொன்னதை வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க. அந்த இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.